ஒவ்வொரு நாளையும் ஒரு புதிய வாய்ப்பாக பாருங்கள். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறுங்கள். தடைகள் வந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்தால் நிச்சயம் ஒரு நாள் வெற்றி நம்மை வந்தடையும் என்பதோடு வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு செல்ல அதுவே நேர்மறையான எண்ணங்களை உருவாக்க வழிவகுக்கும். அவ்வாறு நம்மை நாமே செம்மைப்படுத்தி செதுக்கிக் கொள்ள வழிகாட்டுகிறது இந்நிகழ்ச்சி. மக்கள் வணக்கம். இது புத்தம்புது காலை. காலை நேரத்தை இனிமையுடனும் ஆன்மீக உணர்வுடனும் தொடங்க வைக்கும் இந்த பகுதியில் ஒரு குறிப்பிட்ட பக்தி பாடலை அதன் இயல்பான ராகத்தோடு இனிமையாக பாடி அந்த பாடலில் உள்ள அர்த்தம், அதன் ஆன்மீக முக்கியத்துவம் மற்றும் அதன் பின்னணியில் உள்ள தத்துவங்களை எளிமையாக அனைவருக்கும் புரியும்படி பகிர இருக்கிறோம். இசையின் இனிமையும் பக்தியின் பெருமையும் ஒன்றிணையும் இந்த தருணத்தில் மனதை அமைதியாக்கிக் கொண்டு தெய்வீக உணர்வில் மூழ்கி இந்நாளினை இறை நம்பிக்கையுடன் தொடங்க வழிவகுக்கும் இப்பகுதி தெய்வீக கீர்த்தனை. மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய நல் வணக்கம். திருமூலரின் திருமந்திரத்தை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். எதில் பேசுகிறோம் கேட்டிங்கன்னா தெய்வீக கீர்த்தனையில். இந்த தெய்வீக கீர்த்தனையில் இன்றைக்கு நாம் சொல்ல போகின்ற பாடல் 20. என்ன இது 20வது பாடலா? ஆமாம், அந்த சிவபெருமானினுடைய அழகையெல்லாம் திருமூலர் எப்படி கொண்டு வந்து சொல்கிறாருன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாடலில் நம்ம பாடுகின்ற பொழுது உள்ளத்தில் மட்டுமே கிடையாது, அடுத்த பிறவியிலும் நமக்கு என்ன கிடைக்கும் என்பதை தன்னுடைய பாடல் மூலமாக மக்கள் பயனடைய வேண்டும் என்பதற்காக திருமூலர் பாடியிருக்கிறார். இதோ அந்த பாடல் வரிகள். முடிவும் பிறப்பையும் முன்னே படைத்த அடிகள் உறையும் அறநெறி நாடில் இடியும் முழக்கமும் ஈசர் உருவம் கடி மலர் கொன்ற மலை அது தானே. முடிவும் பிறப்பையும் முன்னே படைத்த அடிகள் உறையும் அறநெறி நாடில் இடியும் முழக்கமும் ஈசர் உருவம் கடிமலர் குன்ற மலை அது தானே. எத்தனை அழகான பாடல்! இதை நம்ம அழகாக விரிவாகவும் சொல்ல போகிறோம். இந்த பாடல் அவர் என்ன சொல்கிறாரு என்றது பார்த்தோம்னா, கடிமலர் அப்படின்னு சொல்கிறார். அது என்ன கடிமலர்? அந்த கடிமலர்னால் இறைவன் வாழுகின்ற இடம், மலைதானே அப்படின்றார். சரி, இதை பற்றி மலைதானே என்பவர் மலையில் இருக்கக்கூடியவன் சிவபெருமான். இந்த சிவபெருமானுடைய பெருமைகளை எல்லாம் அழகாக வரி வரியாக சொல்லிக்கிட்டு வர்றார். 4 வரி தான். அந்த 4 வரியிலையும் அவர் அத்தனை அழகாக இறைவனுடைய குணங்களை சொல்லுகின்றார். வாழ்க்கையினுடைய தத்துவம் முழுமையாக அழகாக சொல்கிறார். இந்த இறைவனானவன் சிவபெருமானை நாம் வணங்க வேண்டும். அப்படி வணங்கினால் நம்முடைய வாழ்வில் சிறப்பு அடைவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த காடுகள் எல்லாம் இருக்கக்கூடியது தான். அதாவது 7 உலகங்களை படைத்தவர். அந்த 7 உலகங்களையும் படைத்து அதை அவரே ஆட்சி செய்து அழித்து சாம்பலாகக்கூடியவன். ஏன்னா அவர் அவர் அணிந்து கொண்டிருக்கின்ற ஆடை என்னன்னு பார்த்தீங்கன்னா யானையினுடைய தோல். அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? முடிவும் பிறப்பும் இல்லாதவன் சொல்கிறாங்க. இந்த முடிவும் பிறப்பும் எதில் இல்லை? அப்போ நம்ம சொல்ல பாருங்க, முடிவு இல்லை, மறுபடியும் பிறந்து மறுபடியும் இறந்து, இதை தான் அவர் சொல்கிறார். இந்த மனிதனுடைய சுழற்சி, பிறக்கிறது, சாகிறது, மறுபடியும் இன்னொரு யோனியில் பிறக்கிறது, வளர்க்குறது, இப்படியே இதில் மட்டும்தான் மனிதன் என்ன செய்கிறான்னா வாழ்க்கையில் சந்தோஷத்தை, இதுதான் சந்தோஷம்னு நினைக்கிறான். மடையனே, மூடனே, இது மட்டும் சந்தோஷம் கிடையாது. இறைவனை நோக்கி நீ தவம் இருந்து பக்தியை செலுத்தினாய் என்றால் அந்த பக்தியின் மூலம் உனக்கு முக்தி கிடைக்கும், அதுதான் பேரானந்தம். இந்த நிலைமையிலே நீ ஏன் உழண்டுக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி அதில்
இடி முழக்கம், அதுதான் அவருடைய உருவம் சொல்றாரு. இறைவனான இந்த சிவபெருமான் எல்லா உயிர்களிடத்திலும் இருக்கிறார் என்பது அனைவரும் அறிந்ததே. ஆனால் இது இடி முழக்கம். எதுக்காக இந்த இடியையும் முழக்கத்தையும் கொண்டு வந்திருக்காங்க? மழை வருது அப்படின்னு சொன்னால், நல்ல மழை வரும்பொழுது காற்றடிக்கும். காற்றை தொடர்ந்து என்னன்னா அப்போ மழை நின்று போயிடுதுன்னு நமக்கே தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னால் இடி இடிக்கும். இடி இடித்த உடனே அது முழக்கமாக சத்தம் கேட்கும். மின்னல் மின்னும். அந்த மின்னல் என்பது ஒலி. இந்த ரெண்டு ஒலியை தான் அவர் இந்த பாடல்ல, இடி முழக்கத்தில் தான் அவர் இறைவனானவன் சிவபெருமான் அந்த உருவத்தில் தான் அவர் இருக்கிறார். நம்ம உள்ளத்தில் இருக்கும்போது இயற்கை காட்சிகளில் அவர் இருக்கார். எப்படி இருக்காருன்னா, இடி இடிக்கும் பொழுது அது எப்படி முழங்குமோ அந்த சப்த ஒளியில்தான் சிவபெருமான் வீற்றிருக்கிறார். அப்போ சிவபெருமான் சப்தமாக இருந்தால் உமா மகேஸ்வரி ஆகிய பார்வதி யாராய் இருப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி தோன்றுமா இல்லையா? அந்த கேள்விக்கே இவரே பதில் சொல்றாரு. இடி இடிப்பதற்கு முன்பாக என்ன தோன்றும் என்னால் மின்னல், அது ஒளி. அந்த ஒளி என்பது வெளிச்சம். இதை சொல்றார் அவரு. ஆணானவன் சப்தம் ஒளி, பெண்ணானவள் வெளிச்சம். அவள்தான் இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடியவள். ஆக பெண்ணினுடைய தத்துவத்தையும் ஆணினுடைய தத்துவத்தையும் கூறி இதை இரண்டும் இணைகின்ற பொழுதுதான் என்ன தோன்றுகிறது என்றால் மழை தோன்றுகிறது. அந்த மழையைப் போல அருளை பொழியக்கூடியவர் தான் சிவபெருமான். அந்த இடி முழக்கத்திலே அத்தனை உள்ளார்ந்த அர்த்தங்கள் புதைந்திருக்கிறது. இதனால தான் இந்த இடி முழக்கத்தை பார்க்கும்பொழுதெல்லாம் சிவபெருமானுடைய கவனம்தான் நமக்கு வரணும். திருமூலர் சொல்லியிருக்காரு, ஆமாம் அப்போ இடியையும் முழக்கத்தையும் மழை வரும். ஏன்னா இனி வருகின்ற காலங்கள் மழை காலம். அப்போ மழை காலத்தில் இடியும் முழக்கமும் இருந்ததுன்னா ஆஹா நம்முடைய சிவபெருமான் நம்மளை பார்க்குறாரு அப்படி நம்ம நினைக்கலாம். அந்த மின்னல் வெட்டுகின்ற பொழுது பார்வதி தேவி நம்மை அருள்கடாட்சம் செய்கின்றாள். ஆக பெண் என்பவள் வெளிச்சமாகவும் ஆண் என்பவன் சப்தமாகவும் இணைந்து இருக்கிறார்கள் என்கின்ற உள்ளார்ந்த தத்துவத்தை வைத்து விஞ்ஞானத்திற்கும் அதை வச்சுட்டு நிறைய நம்ம விஞ்ஞானபூர்வமாகவும் அதை நிரூபிக்கலாம். இந்த மின்னலையும் இந்த இடியையும் இடிதாங்கி என்பதெல்லாம் வச்சுருக்காங்க. இது அறிவியல் பூர்வமான சிந்தனைகளை தூண்டக்கூடியதாக இருக்குது. நம்ம சாதாரணமாக சொல்லுவாங்களாம், கிராமப்புறத்துலலாம் ஒரு பாட்டு உண்டு. என்னென்னா ஒரு குழந்தைகளுக்கு ஒரு பாட்டி உட்கார வச்சுட்டு கதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். அப்போ அவர்களுக்கு பக்தியை சொல்லணும். அப்படி பக்தியை சொல்லுகின்ற பொழுது அந்த பாட்டியம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, பொழுது எப்போ விடியறது அப்படின்னு ஒரு ரைம் சொல்லுவாங்க. அதாவது எப்போ சொல்லுவாங்க, இது சாப்பிட்டுட்டு கதை சொல்கிற நேரம்னு ஒன்று ஒதுக்கி வைப்பாங்க இல்லையா? அந்த கதை சொல்ல நேரம் எப்போன்னா சாப்பிட்ட பிறகு பாட்டி தாழ்வாரத்தில் உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய பேரம்பேத்திகளை எல்லாம் வச்சுப்பாங்க. வச்சுட்டு தூங்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னால் அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, பொழுது எப்போ விடியறது அப்படின்வாங்களாம். அடுத்த வரி என்ன சொல்லுவோமா, மலர் எப்போ மலர்வது, சிவன் எப்போ வருவது, அப்போ வரம் எப்போ தருவது அப்படின்னு பாட்டி கதையை சொல்லி எல்லா குழந்தைகளுக்கும் சொல்லி தூங்க வச்சுடுவாங்க. குழந்தைங்கள்லாம் தூங்கும். அப்போது அவர்களுடைய ஆழ் மனசில் பொழுது எப்போ விடியறது, அதுக்கப்புறமா மலர் எப்போ மலர்வது, சிவன் எப்போ வர்றது, அந்த வரம் எப்போ தர்றது குழந்தைகளுடைய மனசில் அப்படியே ஒரு கற்பனையாக போகும். பொழுது விடிஞ்ச உடனே அந்த குழந்தைங்க பாட்டியை பார்த்து, பாட்டி அப்படின்னா என்னடா கண்ணா அப்படின்னு கேட்டேன்னா, பொழுது விடிஞ்சிடுச்சு, மலரும் மலர்ந்துடுச்சு. ஏன்னா அந்த குழந்தைங்க திரும்பி பார்த்தா அங்கே இருக்கக்கூடியது வாவி என சொல்லக்கூடிய குளம். அந்த குளத்தில் சிவபெருமானினுடைய தாமரை மலர் சொல்கிறோம் பாருங்க, அந்த தாமரை மலர் சூரியனை கண்டு அப்படியே மலர்ந்திருக்கும். அப்போ பொழுதும் விழுந்துடுச்சு, மலரும் மலர்ந்துடுச்சு. அதுக்கப்புறமா என்ன ஆகும்னா, சிவனும் அந்த காட்சியாக அவருக்கு குழந்தைகளுடைய கண்ணில் தென்பட்டு இருப்பார். வரமும் கொடுத்துட்டு வாங்கன்னுவாங்க. ஆக பாட்டி சொன்ன விடுகதைக்கு அந்த விடுதலைக்கு அடுத்த நாள் குழந்தைங்க பொழுது விடிஞ்சது, மலர் மலர்ந்தது, சிவன் வந்தார், மலரை வரமும் தந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக சிவபெருமான் எங்கே உருவமாக இருக்கின்றார் என்றால், அவர் மலைகளிலும் சோலைகளிலும்
கடிமலர் சொன்னோமா இல்லையா, அந்த கடிமலர் என்றால் சோலை, அந்த சோலைகளிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறார். நாம் அவரை வணங்குவோம், வணங்கி வாழ்வியலை நாம் சிறப்புடையவர்களாக இருப்போம் என கூறிக்கொண்டு விடை பெறுகிறேன் உங்களிடம் இருந்து. வணக்கம்.